ஹலோ எவ்ரிவான், வெல்கம் லெவல் டூ க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு முடிவுகள் அப்படிங்கிறது மே 4 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதை இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 22 சுற்றுகள் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே, அது பார்த்தீங்க அப்படின்னா தனி பெரும்பான்மைன்னு சொல்ல முடியாது, 108 இடங்களில் வந்து முன்னிலையிலிருந்து வெற்றி பெற்றிருக்கு. ஸோ இந்த 108 இடங்களில் முன்னிலையிலிருந்து வெற்றி பெற்றுமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விஜய்னால் ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதா, ஸோ தனி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியுமா முடியாதா, அல்லது அதிமுக 2 வருஷம் திமுக 3 வருஷம் இருந்து அவங்க அடுத்த ஆட்சியை கைப்பற்றுவாங்களா, ஸோ இதுக்கு சட்டம் என்ன சொல்லுது, விஜய் சிஎம் ஆக முடியுமா முடியாதா, அப்படி ஆகலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 தமிழ்நாடு முழுவதும் நடந்தது. 5,73,00,000 மக்கள் வந்து வாக்களிச்சிருந்தாங்க. இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதற்கான தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மே 4 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 சுற்றுகள் எல்லாமே நடந்து முடிஞ்சது. ஸோ நள்ளிரவு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓட் கவுண்டிங் அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது. ஸோ ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருந்தது. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா தபால் வாக்கில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா திமுக மற்றும் அதிமுக முன்னிலையில் இருந்தாங்க. ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா அவங்கள ஓவர்டேக் பண்ணிவிட்டு தாவேகா அப்படிங்கிறது ஸோ கடைசி வரைக்கும் ஒரே ஸ்டாண்ட் பையாக வந்து 108 இடங்களை வெற்றி பெற்றிருக்கு. ஸோ இந்த 108 இடங்களும் போதுமா, ஸோ ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. தாவேகா அப்படிங்கிறது 108 இடங்களை கைப்பற்றியிருக்கு. ஸோ மொத்தம் 234 தொகுதிகளில் தாவேகா 108ம், அதே மாதிரி திமுக 73ம், திமுக 73னா 25 கட்சிகளும் சேர்ந்த கூட்டணி தான் திமுக. ஸோ மொத்தம் 73 இடங்களும், அதிமுக மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகள் சேர்ந்து 53 இடங்கள், டோட்டலாக பார்த்திங்கன்னா 234 இடங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஓட்டு எண்ணிக்கை எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தாவேகா 108, திமுக 73, அதிமுக 53. ஸோ அப்படி தான் சொல்லணும், ஓகேங்களா. ஸோ இப்போ 234ல் 108 இடங்களை பிடிச்ச தாவேகா, ஏன்னா இதுதான் எல்லோரும் சாமானிய மக்கள் என்ன நினைப்போம் அப்படின்னா, ஸோ மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தானே அதிகமாக இருக்காங்க, 108 இடங்கள் இருக்காங்க, ஸோ இவங்க வந்து ஆட்சியை கைப்பற்றிடுவாங்க, விஜய் தான் சிஎம், அடுத்த சிஎம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் லா படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து தாவேகா அதை நிரூபிக்க வேண்டிய பங்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த நிரூபிக்க வேண்டிய பங்கு என்ன அப்படின்னா பெரும்பான்மை அப்படிங்கிறது 234 டிவைட் பை 2 பிரிச்சுக்குங்க. ஸோ 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 1/2, அதாவது 2ல் 1 பங்கு கம்பல்சரி இருக்கணும். ஆக்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா சட்டத்தின்படி 2ல் 1 பங்கு இருக்கணும், ஓகேங்களா. அதாவது 50% மேலே இருக்கணும், 51% இருக்கணும் கம்பல்சரி. பார்த்திங்கன்னா 100%ல் 51% அப்படின்னு இருக்கணும். 234ல் 117 இடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சரிசமமாக பிரிச்சுருவோம், 50 இடங்களாக. ஸோ 50க்கு மேலே ஒரு இடங்கள் சேர்த்தி 51% பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 118 இடங்களாக வந்து கம்பல்சரி அவங்க வின் பண்ணாங்கன்னா மட்டும்தான் தனி பெரும்பான்மையுடன், யாரோட கூட்டணியும் இல்லாமல் தனி பெரும்பான்மையுடன் விஜய் ஆட்சி அமைக்க முடியும். ஸோ இப்போ சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்துள்ளதை தொடர்ந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது. திமுக கட்சி தோல்வியை தழுவிய நிலையில் தாவேகா அதிக இடங்களை வென்ற கட்சியாக தனித்துள்ளது. ஆனாலும் தனி பெரும்பான்மை ஆட்சி அமைப்பதற்கு எண்ணிக்கை தாவேகாவுக்கு கிடைக்கல. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 118 தொகுதிகள் கண்டிப்பாக ஒரு தனி கட்சி வெற்றி பெற்றிருந்தால் மட்டும்தான் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 107 இடங்கள் 108 இடங்கள் இந்த மாதிரி தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 108 இடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். ஸோ சென்னை பெரம்பூரும் திருச்சியிலையும் வந்து போட்டியிட்டார். ஸோ 2 தொகுதிகளுமே அபாரமாக வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இதில் ஒன்றை கண்டிப்பாக ஒரு ராஜினாமா செஞ்சால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவர் இன்னொன்றில் வந்து ஒரு எம்எல்ஏவாகி அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதலமைச்சர் நாற்காலில் உட்கார முடியும். பட் இருந்தாலும் இதில் இன்னொரு குழப்பம் என்ன அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா 108 தொகுதிகள் வின் பண்ணியிருக்காங்க. 108 தொகுதியில் விஜய் ஒரு தொகுதியை மைனஸ் பண்ணிடுங்க, திருச்சி கம்பல்சரி அவர் ராஜினாமா பண்ணித்தாகணும், அப்போ 107 ஆயிரும். ஸோ இந்த 107 ஆனாலும் அடுத்த ஒருத்தரை சபாநாயகராக நியமிக்கணும். அதாவது அந்த கட்சி எந்த கட்சி வெற்றி பெற்றதோ அந்த கட்சியை சேர்ந்தவர் தான் சபாநாயகராக இருப்பாங்க. அதே மாதிரி
இப்போ 108ல் ஆல்ரெடி விஜய் ஒன்று ராஜினாமா பண்ணணும். அதுக்கப்புறம் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ சபாநாயகருக்கு போயிடும். ஸோ இப்போது இருக்கிறது பார்த்திங்கன்னா 106 தொகுதிகள் மட்டும்தான் இருக்குது. இந்த 106 தொகுதிகள் அல்லது 105 தொகுதிகள், எக்ஸாக்டாக சொல்லப்போனால் 105 தொகுதிகள்னு வச்சுக்குவோம். இந்த 105 தொகுதிகளில் நமக்கு பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னா 118, இன்னும் பார்த்திங்க அப்படின்னா 13 இடங்கள் அப்படிங்கிறது கம்பல்சரி தேவை. தாவேக கட்சி பார்த்திங்க அப்படின்னா ஸோ தனி பெரும்பான்மையை அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு வழி இல்லை. இப்போ கூட்டணிகளோடு தான் சேரணும். கூட்டணிகள் அப்படிங்கிறது கம்பல்சரி 13 தொகுதிகள் அப்படிங்கிறது தாவேகாவுக்கு வந்தாகணும். அந்த 13 தொகுதிகளையும் பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா காங்கிரஸ் 5 தொகுதியில் வின் பண்ணியிருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதிகளில் வின் பண்ணியிருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதிகளில், அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேமுதிக 1 தொகுதிகளில், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பார்த்திங்கன்னா 2 தொகுதிகளையும், விடுதலை சிறுத்தைகள் 2 தொகுதிகள்லையும் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதாவது திமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வின் பண்ணியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதிமுகவும் கூட்டணியில் தான். அதாவது அதிமுக மட்டும் இல்லாமல் அதிமுகவுக்கு மேலே பாமக ஒரு 5 தொகுதிகள்லையும், பாஜக 1 தொகுதிகள்லையும், ஸோ டிடிவி தினகரன் கட்சி அமமுக அது 1 தொகுதிகள்லையும் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்படி 2 கூட்டணியில் உள்ள திமுக மற்றும் அதிமுக கட்சிகளை தவிர்த்து, அதாவது திமுக அதிமுக அவங்க சின்னத்தில் இல்லாமல் மற்ற சின்னங்களில் போட்டி போட்டு அவங்க ஜெயிச்சது பார்த்திங்கன்னா மொத்தம் 21 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க. அதன்படி நம்ம அந்த 21 பேரும் வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ 105 + 21 சேர்த்து 126 இடங்களை தாவேகா வந்து இப்போது ஒன்றா சேர்ந்து கூட்டணி ஆட்சியோட அமைக்க முடியும். ஓகேங்களா? அதுபோக மதிமுகவுக்கு 2 இடம் கிடச்சிருக்கு. பட் இருந்தாலும் அவங்க உதயசூரியன் சின்னத்தில், திமுகவோட உதயசூரியன் சின்னத்தில் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தாவேகாவுக்கு கண்டிப்பாக ஆதரவு அளிக்க முடியாது. ஸோ இந்த சூழ்நிலையில் தமிழக கவர்னர், அதாவது பொறுப்பு கவர்னர் அப்படின்னு சொல்லுவோம், கேரளாவுக்கு அவர் தான் கவர்னர், ஆர்வி அர்லேகர், அதாவது இன்றைக்கி வந்து சென்னை கிண்டிக்கு வர்றாரு, மக்கள் மாளிகைக்கு வந்துடுறாரு. ஸோ தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு 2 வழி வந்து அவர் சொல்லுவார். அதாவது அதிக இடங்களை பெற்று கட்சியான தாவேகா பார்த்திங்க அப்படின்னா தலைவரை அழைத்து பெரும்பான்மையான சட்டசபையில் நிரூபிக்க வாய்ப்பு வழங்குவார். ஸோ நீங்கள் வந்து பெரும்பான்மையாக சட்டசபைக்கு வரலாம், அதாவது 118க்கு மேலே நீங்கள் தொகுதிகள், அதாவது கூட்டணி கட்சிகள் திமுக மற்றும் அதிமுகவுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை இதோட தம்மோட இணைச்சி பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மற்றொரு வாய்ப்பு என்னென்னா, தனக்கு ஆதரவு தரும் கட்சிகளின் கடிதங்களை அந்த கட்சிகளிடம் இருந்து பெற்று கவர்னரிடம் வழங்க வேண்டும். அதாவது கட்சிகள் அப்படின்னா டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ, ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் வந்து தனக்கு ஆதரவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வழங்கணும். ஸோ 118 இடங்களுக்கு மேல் சீட்டு கிடைத்திருந்தால் மட்டும்தான் ஆட்சி அளிக்க உரிமையை தாவேகாவுக்கு கவர்னர் வழங்குவார். 118க்கு மேலே போகணும். ஸோ இதுக்கான டேட்டு டைம் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இன்னையிலிருந்து அடுத்த 7 to 15 நாட்களுக்குள்ளே, இந்த 15 நாட்களுக்குள்ளே தாவேகா கட்சி கண்டிப்பாக இந்த பெரும்பான்மையை நிரூபிக்கணும். 118 தொகுதிகளில் நாங்கள் முன்னிலையில், அதாவது நாங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ கண்டிப்பாக இது சொன்னால் மட்டும்தான் தாவேகானால் ஆட்சி அமைக்க முடியும். இந்த கட்சிகளோட ஆதரவு கிடைக்காம போனால் தாவேகா ஆட்சி அமைக்கும் உரிமை கிடைக்கவே கிடைக்காது. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா திமுகவோட போட்டி ஓட்டுவீங்க, ஸோ நாங்கள் மட்டும்தான், ஸோ நாங்கள் யாரோட இணைய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு வேளை. அதே மாதிரி அதிமுகவுக்கும் உள்கட்சி எல்லாம் இருக்காங்கள்ல, அவங்க டிஎம்கேவோட 25 கட்சிகள் சேர்ந்து, ஸோ இவங்களோட ஒரு 6-7 கட்சிகள் சேர்ந்து நாங்கள் யாருமே இணைய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் தாவேகா ஆட்சி அமைக்க வாய்ப்பே இல்லை. எனவே ஆட்சியை அக்கட்சி அமைக்க முடியாமல் போகும் ஒரு சூழ்நிலை ஏற்படும். வேறு ஆதரவு கிடைக்காம போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 2வது அதிக இடங்களை பெற்றிருக்கக்கூடிய கட்சி பார்த்திங்க அப்படின்னா திமுக ஆட்சி அமைக்க கவர்னர் வாய்ப்பளிப்பார். ஸோ திமுக வந்து கண்டிப்பாக, ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை ஏடிஎம்கோடைய சேர்ந்து இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 70 இருக்காங்க, 70-75 இருக்காங்க. அதுபோக ஏடிஎம்கே ஒரு 50 இருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் இணைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இந்த சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா, ஒருவேளை டிவிகே வந்து மற்ற கட்சிகள் யாரும் இணையாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில், மற்ற எம்எல்ஏஸ் எதுவும் வந்து தாவேகாவுக்கு வராமல் போயிட்டாங்க அப்படின்னா, இது ரேர் கேஸ் தான், கண்டிப்பாக இணைஞ்சிருவாங்க, கவலைப்படாதீங்க. ஒருவேளை இந்த மாதிரி அமையலை அப்படிங்கிற பட்சத்தில் 2 பேருமே, அதாவது டிஎம்கேவும் அமைக்க முடியல, டிஎம்கே + ஏடிஎம்கே சேர்ந்து அமைக்க முடியல, ஒருவேளை தாவேகாவும் வந்து பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல அப்படின்னா அடுத்த 6 மாதங்கள் கவர்னர் ஆட்சி வந்து தமிழகத்தில் நடக்கும். ஸோ தமிழகம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்ற தேர்தல் முழுமையாக நடைபெறும். ஓகேங்களா?
இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ இதுதான் வந்து நடக்க போகுது. ஆனால் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா 105 இடங்களில் இப்போது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆல்ரெடியே சொன்ன மாதிரி தான் மொத்தம் 107 சீட்டில் 107 வின் பண்ணியிருக்காங்க. விஜய் வந்து பெரம்பூர் அல்லது திருச்சியில் ஏதாவது ஒன்று ராஜினாமா பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று சபாநாயகருக்கு போயிடும். மீதி இருக்கக்கூடிய 105, அந்த 105ல் ப்ளஸ் 13 ஆட் பண்ணால் மட்டும்தான் தனி பெரும்பான்மையை மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ஒருவேளை இந்த வாய்ப்புகள்லாம் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் டிஎம்கேவை ஆட்சி அமைக்கிறதுக்கு கவர்னர் வாய்ப்பளிப்பார். அது எப்படி வாய்ப்பளிப்பார் அப்படின்னா டிஎம்கே ப்ளஸ் ஏடிஎம்கே ரெண்டும் இணைஞ்சு கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி வந்தது அப்படின்னா, அதாவது இவங்க ஒரு 3 வருஷம் அவங்க ஒரு 2 வருஷம் ஆட்சி செய்கிறோம் அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ அவங்க இணைவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது, வாய்ப்புகள் கம்மி தான். பட் இப்போது நிலவரப்படி பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சுச்சுவேஷன். கம்பல்சரி வந்துடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ நேற்று இரவே பார்த்திங்கன்னா நள்ளிரவு வரைக்கும் காங்கிரஸோட பேசியிருக்காங்க. காங்கிரஸ் 5 தொகுதிகளில் வின் பண்ணியிருக்கு. அந்த 5மே கம்பல்சரி வரதுக்கான, அதாவது மயிலாடுதுறை, மேலூர், குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர், இந்த மாதிரி 5 தொகுதிகளும் பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் விசிகா வரலாம், பாமக வரலாம், பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர் வரலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த 7 to 15 நாட்களுக்குள்ளே ஆளுநர் வந்து அதுக்கான டைம் கொடுக்குறாரு. அந்த டைமுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டாங்க அப்படின்னா ஷூராக வந்து டிவிகே அப்படிங்கிறது ஆட்சி அமைக்கும். சொன்னாலும் சொல்லினாலும் டிவிகே ஆட்சி அமைக்கும். மற்ற காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்க மக்களே.